ஹாய்ங்க, வெல்கம் டு பட்ஸ் குக்கிங். நம்ம இன்றைக்கி பச்சி வாழையில் பக்கோடா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. 7 பச்சி வாழை எடுத்துருக்குறேங்க. அதைய 2 சைடு கட் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாங்க. நீங்கள் கத்தி இருந்தாலும் தோல் சீவலாம், பீலர் வச்சுருந்தாலும் தோல் சீவிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தோல் சீவிக்கலாம். இதைய எல்லாத்தையும் தோல் சீவி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி இந்த கட்டர் தான் எடுத்துருக்குறேங்க. இதில் நம்ம சீவிக்கலாம். பாருங்கள் எப்படி வருதுன்னு. உங்கள்கிட்ட இது இல்லைன்னா பீட்ரூட் துருவியில் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம துருவி எடுத்தாச்சு. இதையே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான கடலை மாவு போட்டுக்கலாங்க, அரிசி மாவு போட்டுக்கலாங்க, மிளகாய்த்தூள் 1½ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க, பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க, உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு கலந்துக்கலாங்க. இன்னும் வரன்னு இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு, இதை எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாங்க. திருப்பி விட்டுக்கலாங்க. வெந்துருச்சு, இனி எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், டேஸ்டான வாழை பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.